அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ பிரிமரி தேர்வுக்கான தமிழ் பாடப்பகுதியில் உள்ள வினாக்களுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் நமக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதே டயத்துல ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் நார்மலான கொஸ்டின். மேக்சிமம் எல்லாருமே நான் 90 கொஸ்டின் நெருங்கி போடுறாப்புலதான் நமக்கு நான் கொஸ்டின் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் இப்ப ஆன்சர் கீ மட்டும் நமக்கு நான் அப்படியே வரிசையா நான் சொல்லிடுறேன். கிளாஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் நமக்கு பண்ணிடுவோம், சரிங்களா? சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற அற்றிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நமக்கு என்னது? சி, அவை அல்ல. அதான் ஆன்சரு. அடுத்து 2, சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஆன்சர் நமக்கு என்னது? டி, 4, செடி கொடிகள் காட்டில் அசைந்தன. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 3வது கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. அதுக்கு ஆன்சர் சி, மகடு வந்தால். அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 4, பொறுப்பு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? தட்டு அப்படின்னா நமக்கு சோளம். அதான் ஆன்சரு. அதே மாதிரி 2க்கு களி அப்படின்னா மூங்கில். அதான் அதுக்கு ஆன்சரு. களை அப்படின்னா கரும்பு. அதான் ஆன்சரு. அடி அப்படின்னா வேம்பு. அது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 4க்கு என்னடா? பி, 2 தான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 5வது கொஸ்டின், நமக்கு யானையின் ஒளிமரபை கண்டறிக. இது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும், அது யானை பிளிரும். ஆன்சர் பி. அடுத்து 6வது கொஸ்டின், மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 6க்கு என்னது? ஏ, மந்தை. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 7, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்கா. ஏன்னா கேளீர் அது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? பொருள் தெரியும். ஆனா அவன் கேட்டுக்க என்னது? எதிர்ச்சொல் கேட்டிருக்கா. எதிர்ச்சொல் அப்படின்னாலே நமக்கு என்னது? பகைவர். அதான் நமக்கு ஆன்சரு. ஆன்சர் என்னது? 7க்கு டி. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 8, ஓரெழுத்து ஒரு மொழியை, சரிங்களா? ஒரு மொழியை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? இதுக்கு நமக்கு கா அப்படின்னா நமக்கு என்னது? பறவை. அதே மாதிரி 2, கா நெடிலு. அதுக்கு என்ன அப்படின்னா தராசு. அதே மாதிரி தே அப்படின்னா நமக்கு கொள்ளுகை. அதே மாதிரி நீ அப்படின்னா நமக்கு உறுதி. ஆன்சர் என்னடா? டி. நமக்கு 8க்கு டி ஆன்சரு. அடுத்து 9, பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கொடுத்திருக்கான். இதுக்கு ஆன்சர் பி, உற்றார். அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 10, அகர வரிசை எல்லாருமே போட்டிருப்பீங்க. 10க்கு என்னது? சி. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 11, நமக்கு வேர்க்குறு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு நமக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பேச்சு வழக்கு ஆன்சர் சி, வேர்வை. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 12, காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்னன்னா ஆன்சர் சி, புட்டம். அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 13, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். இது எல்லாருக்கும் தெரியும், புன்கணீர். அதான் நமக்கு இங்க ஆன்சர் என்னது? டி. ஆன்சர் 13க்கு டி தான் ஆன்சரு. அடுத்து நமக்கு 14 என்னடா? வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் இதற்கு ஆன்சர் ஏ, விரல். அடுத்து பிரித்தெழுதுக 15, சரிங்களா? 15வது பிரித்தெழுத கொடுத்திருக்காங்க. ஆன்சர் சி, வேன் பிளஸ் என்னது? நன்மை. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 16, சேர்த்தெழுத கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மேக்சிமம் எல்லாருமே நம்ம போட்டிருப்போம். ஆன்சர் என்னது? ஏ. 17, அது நமக்கு என்னது? சேர்த்தெழுதுகதான். அதுக்கு ஆன்சர் என்னது? நமக்கு சி. ஏன்னா உள் பிளஸ் மனம் என்னது? உள்மனம். அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 18 பொறுத்துக கொடுத்திருக்காங்க, சரிங்களா? நம்ம இந்த ஒளிமரபு இருக்குல்ல, அதை வச்சுதான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நமக்கு என்னடா? பி, சரிங்களா? அதான் நமக்கு ஆன்சரு. 4, 1, 2, 3 அதான் ஆன்சரு. அடுத்து 19, அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லில் நமக்கு திருத்த சொல்லை காண்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் என்னது? பி, அற்பாவி. அதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து 20, கூற்று கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் டி, கூற்று தவறு.
காரணமும் நமக்கு என்னது தவறு. அதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 20க்கு டி. 21 சரிங்களா, நமக்கு வந்து பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க சரிங்களா. 21க்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா. ஏன்னா அந்த உயர்திணை இருக்குல்ல, உயர்திணை அற்றிணை அதை வச்சு கொடுத்திருக்காங்க, ஈஸியா நமக்கு வந்து போட்டுறலாம் சரிங்களா. அடுத்து 22 என்ன அப்படின்னா இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. 22க்கு ஆன்சர் வந்து டி தமிழ், அதான் நமக்கு வந்து ஆன்சரு. அடுத்து 23 நமக்கு சுருக்க குறியீட்டு விளக்கம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. 23 கொஸ்டின் நல்லா பாருங்க, சுருக்க குறியீட்டு விளக்கம்னு கொடுத்திருக்கான். உத்தமம்னு கொடுத்துட்டா அதுக்கு ஆன்சர் வந்து ஏ உலக தமிழ் நமக்கு தகவல் தொழில்நுட்ப மன்றம், அதான் ஆன்சரு சரிங்களா. 24 தமிழ் சொல்லை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. நமக்கு சாவி எல்லாருக்கும் தெரியுதா, திறவுகோல். அப்ப அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் சொல் எது அப்படின்னா பிண்டம், அதான் நமக்கு வந்து தமிழ் சொல், ஆன்சர் வந்து டி. அடுத்து 25 வந்து நான் ஒற்றுப்புள்ளையை சரி செய்யன்னு கொடுத்திருக்காங்க, ஆன்சர் வந்து ஏ. 25க்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 26 விலையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம புல் டெஸ்ட் வைக்கிறப்ப இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து அப்படியே வச்சிருந்தோம். 26க்கு ஆன்சர் வந்து சி, அதான் நமக்கு வந்து ஆன்சரு. அடுத்து 27க்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இது நம்ம புக்கு பின்னாடி இருக்க ஒன் வேர்டு சரிங்களா, நம்ம 6வது புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கு பின்னாடி இருக்க ஒன் வேர்டு தான் கேட்டிருக்கா. ஏன்னா 27 அந்த திருக்குறள் வச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து டி முகம் திரிந்து நோக்கினால், அதான் நமக்கு வந்து ஆன்சரு. 28 இதெல்லாம் நமக்கு கிளாஸ்ல கிட்டத்தட்ட நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மனைக்கு விளக்கம்னு வந்துட்டாலே நமக்கு என்னது நான்மணிக்கடிகை தான் ஆன்சரு. 28க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 29 இது நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை. இந்த பாடவெளி வந்தாலே நமக்கு என்னது முதுமொழி காஞ்சி, அதனால ஞாபகம். 29க்கு பி. அடுத்து 30 ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. சமணம்னால என்னது கொல்லாமை, அதை மட்டும் நல்லா ஞாபகம். 30க்கு நமக்கு என்னது சி. அடுத்து 31 ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஏன்னா நமக்கு என் சரிதம், அதான் ஆன்சர். 31க்கு வந்து சி. அடுத்து 32 பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்கின்ற, அவருடைய இதழ் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா, ஆனா அதுல இல்லாத இதுன்னு கேட்டிருக்காங்க. 32க்கு ஆன்சர் என்னது சி. அடுத்து 33 சரிங்களா, இது நமக்கு என்னது கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தருகின்றிருக்கு, ஆன்சர் வந்து நமக்கு என்னது 33க்கு வந்து டி கரும்பு. அடுத்து 34 சரிங்களா, இது நம்ம இப்ப இருக்க 7th புக்ல தான் நமக்கு வந்து இருக்கு சரிங்களா. பெரும்பான்மையாற்றுப்படையோட பாடல் தான் இது. வந்து ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா, ஆசிரியர் என்ன உருத்திர கண்ணனார் சி. 34க்கு வந்து சி. அடுத்து 35 நமக்கு என்னது இந்த பொருத்தமான தமிழ் சொல்லை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. 35க்கு ஆன்சர் வந்து என்னது பி. அடுத்து 36 பிறமொழி சொல்லை தேர்வுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாருமே தெரியும், வாடகைன்றாலும் அதுக்கு என்னது இந்த குடி கூலி, அதை நமக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. 36க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து பத்திய கொடுத்து நமக்கு என்ன இங்க வந்து ஆன்சர் வந்து நமக்கு கொஸ்டினுக்கு பத்தி கொடுத்திருக்காங்க. பத்தி கீழே நமக்கு என்னது கொஸ்டின், அதுல நமக்கு ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஈஸியா 5 கொஸ்டின் எடுக்கிறது அப்படியே நமக்கு ஈஸியா எடுக்கிறது இதுதான். அது இல்லாம நமக்கு எப்பயுமே 5 கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வட்டம் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஈஸியா நம்ம 6 கொஸ்டின் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 37க்கு ஆன்சர் வந்து என்னது சி நமக்கு. அதே மாதிரியே 38 நமக்கு இளமையாக இருக்க உதவும் கலை என்னது கல்விதான், ஆன்சர் வந்து 38க்கு டி. 39க்கு வந்து ஏ புறநடை பயிற்சி. அதே மாதிரி 40க்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது அகநடை பயிற்சி. 41க்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா டி சரிங்களா இளமையாக, அதான் நமக்கு வந்து ஆன்சரு. அடுத்து 42 எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்ட என்னது மிரண்டு போகும், அதான் மிரட்சி, அதை வந்து சொல்றாங்க. 42க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 43 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னு இருக்காங்க, ஆன்சர் வந்து ஏ சாம்பல். அதுல நீர் என்பதோட பொருள் தான் கேட்டிருக்கான், சாம்பல் அர்த்தம். அது ஆன்சர் என்ன 43க்கு வந்து ஏ, அதான் ஆன்சரு. 44 நமக்கு பொருள் அறிந்து பொறுத்துகன்னு கொடுத்திருக்கா, ஆன்சர் வந்து 44க்கு என்னடா டி 3 1 2 4, அதான் ஆன்சரு. அடுத்து 45 சரிங்களா, இது நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம மேக்சிமம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு பூரா எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் வந்து 45க்கு பழமொழியினை நிறைவு செய்கின்ற இருக்கு, இதுக்கு ஆன்சர் வந்து டி யாரு மாமனுக்கு, அதான் ஆன்சரு. அடுத்து 46
மீதுன் விரும்பேல். சரிங்களா, இது வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பழைய புக்ல நம்ம பழைய 9th புக்ல இருக்கு. அப்படியே அந்த உணவு மருந்துன்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்திருப்போம், அங்க இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னடா இந்த பாடவெளி கொடுத்த ஆசிரியர்னு கேட்டாங்க. ஆனா இதுக்கு இப்ப என்ன பொருள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி. அதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. 46க்கு டி தான் ஆன்சரு. 47 இத பார்த்தாலே நமக்கு வந்து சொல்ற சுரங்கம்னு வந்துட்டாலே 47வது பாருங்க. சுரங்கம்னு வந்துட்டாலே நீங்க என்ன கண்ணை முடிட்டு போட்டுடலாம். சரிங்களா, ஆன்சர் வந்து நமக்கு 47க்கு வந்து ஏ, இயற்கை வளங்கள் துறை, அதான் ஆன்சரு. அடுத்து 48 சரிங்களா, பொறுத்துக. நம்ம கலை சொல்றதா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது ஏ. அடுத்து 49 நமக்கு என்னது, அது நமக்கு என்னது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னது ஏ தான். சரிங்களா, அது நமக்கு வந்து நல்லா பாத்துக்க. அடுத்து 50 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சரிங்களா, பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இது நமக்கு நான் கலை சொல்லுதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, 50க்கு ஆன்சர் என்னது டி. சரிங்களா, நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். கலை சொல்லுக்கு தனியா நம்ம புக்கும் கொடுத்தோம். அதுல இருந்தா நமக்கு என்ன இங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, தனியா எல்லாருக்குமே நம்ம பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் எல்லாம் போட்டு விட்டோம். இதை நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாமே அதுலதான் வந்திருக்கு. சரிங்களா, கலை சொல் ஃபுல்லா அதுலதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, 50க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 51 சரிங்களா, சரியான திருக்குறளை கண்டறியன்னு கொடுத்திருக்கான். ஆன்சர் வந்து என்னது சி. சரிங்களா, 51க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 52 செயற்பாட்டு வினை தொடரை கண்டறியன்னு கொடுத்திருக்கான். செயற்பாட்டு வினை பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து டி. கை கொண்டாட பெற்றது, அந்த பெற்றதுன்னு வந்தாலும் கண்ண போட்டுடலாம். 52க்கு என்னது டி தான். அடுத்து 53 குமணன் நடந்தான், இதெல்லாம் கண்ண முடிட்டு போட்டுடலாம், தன்வினை. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 54 சரியான தொடரை கண்டறியன் இருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி. என்ன அப்படின்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, அதான் நமக்கு வந்து இங்க வந்து ஆன்சரு. சரிங்களா, அடுத்து 55 பொருத்தமான காலத்தை சுட்டுகள் இருக்கு. சரிங்களா, இது பார்த்தாலே கண்டுபிடிச்சா நிகழ்காலம் தான். சரிங்களா, ஆன்சர் வந்து பி. 55க்கு பி. அடுத்து 56 சரிங்களா, என்ன அப்படின்னா புல்வாய் நவ்வி உலை, அதை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறியன் இருக்காங்க. சரிங்களா, 56க்கு ஆன்சர் வந்து ஏ, பிணை. அடுத்து 57 பொறுத்தளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா, நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி. சரிங்களா, உறுதி கூற்று காரணம். சரிங்களா, கூற்றும் காரணம் இரண்டுமே என்னது சரி அன்று, அதான் ஆன்சர். 57க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 58 சரிங்களா, இந்த பிறை குறி வந்து நமக்கு பழைய சிறப்பு தமிழ் புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இது பாருங்க 3லயே டிப்பு என்ன 4 இருக்கு, 4 ஆப்ஷன்லயே என்னது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு பாருங்க, பகர அடைப்புக்குறி, அதான் ஆன்சர். சரிங்களா, 58க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னது இந்த டி. 59 சரிங்களா, தேவனைய பாவனர், அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. தேவனைய பாவனர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை குறிதான் இருக்கு. ஆன்சர் வந்து என்னது பி. அதான் இங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 59க்கு ஆன்சர் வந்து என்னது பி. அடுத்து 60 இது எல்லாருக்குமே தெரியும், அடவின்றாலே என்னது காடுதான். ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி, 60க்கு சி. அடுத்து 61 சரிங்களா, 61க்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு குறள் கொடுத்திருக்காங்க. இக்குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிகின்ற இருக்கு. 61க்கு ஆன்சர் என்னது ஏ, அதான் நமக்கு ஆன்சரு. பரியது, அதான் ஆன்சரு. அடுத்து 62 இந்த திருமால் குன்றம், அதாவது என்னன்னா நமக்கு இந்த நமக்கு ஒரு பொருள் பன்மொழி அது கேட்டிருக்காங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சதுல வந்து என்னது ஆன்சர் பி, உயர்ந்தோங்கி, அதான் ஆன்சரு. அடுத்து 63 இருபொருள், இது எப்பயுமே கொஸ்டின் நமக்கு இப்ப ரீசெண்டா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இருபொருள் குறிக்கும் சொல்லை பொறுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு 63க்கு ஆன்சர் வந்து டி. நமக்கு 4 தான் ஆன்சர், 2 4 1 3. அடுத்து 64 இது மறுவு பெரிய ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. உதகை அப்படின்னாலே ஏதாவது எதை குறிக்கும், உலக மண்டலம். 64க்கு ஆன்சர் என்ன அது பி. 65 பிழை திருத்துகள் இருக்கு. சரிங்களா, இதுக்கு என்ன அப்படின்னா பி, அப்து, அப்படிதான் நமக்கு வந்து வரணும். சரிங்களா, அடுத்து 66 இவனுக்கு இவனுக்கு வீடு 1 டேஸ் 2 இருக்கிறது இருக்கு. 66க்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும், அதான் வரணும். அடுத்து 67 பொறுத்துக, நமக்கு இந்த வேற்றுமை பத்தி கொடுத்திருந்த உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லுவோம், அதை வச்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு 67க்கு ஆன்சர் வந்து பி, 3 4 1 2. 68 பொறுத்துக. சரிங்களா, சாரி பொறுத்துகள்ல 68 பொருள் கண்டறியன்னு கொடுத்திருக்கான். அதான் மா மா. இதுல நீங்க யோசிக்கவே தேவையில்ல,
ரெண்டாவது மா வந்தாலே அந்த ஒரு நம்ம 6வது புக்ல ஒரு 12 பொருள் இருக்கு, நீ அதை வச்சே போட்டுடலாம், அந்த பொருள் வேற எங்கேயுமே இல்ல. 68க்கு ஆன்சர் வந்து டி. என்னது நமக்கு இயமன், அப்புறம் என்னது வண்டு, அதான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? 68க்கு ஆன்சர் வந்து டி. 69 இது நமக்கு என்ன, அந்த ஒளி வேறுபாடு இருக்குல்ல, அதுல இருந்தா கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். 69க்கு வந்து ஆன்சர் வந்து என்னது டி. என்ன அப்படின்னா 4 3 1 2 அதான் ஆன்சரு. அடுத்து 70. சரிங்களா? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பழமொழி நாடுகளோட நமக்கு பாடல் கொடுத்திருக்கா. இப்பாடலில் இன எழுத்து இடம்பெற்ற சொல்லுது, நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து சி தான். சரிங்களா? ஆற்றுனா அதான் ஆன்சரு. 71 கூற்று வந்து கொடுத்திருக்காங்க. மெயினா கூற்றுக்காரன்னா இந்த சுற்றெழுத்துக்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு உறுதி கூற்று சரி, ஆனா காரணம் வந்து தவறு, அதான் ஆன்சர் வந்து 71க்கு ஏ. 72 தொல்காப்பியர் குறிப்பிடும். நம்ம பார்த்தாலும் உவன், உவல், உவர், உது, இதெல்லாம் நமக்கு அந்த உதுன்றதை வச்சு நீங்க வந்து ஈஸியா நமக்கு என்னது கண்டுபிடிச்சிடலாம். 72க்கு ஆன்சர் அது இடைநிலை சுட்டு, அதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 73 சொல் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. ஏன்னா அது சொல்லுகின்ற, அதை நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா சொல்லாமைன்றப்ப நமக்கு ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நீ வேற எங்கேயுமே போக தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நமக்கு தனித்தனியா மாறு, சொல்லுகின்ற அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா விடையாளர் பேர் என்ன, அது 3 காலத்தையுமே காட்டும். அப்ப இதுதான் நமக்கு பார்த்தாலே என்ன டிஃபரெண்டா இருக்கு, ஈஸியா நீ பார்த்தாலே போட்டலாம். 73க்கு வந்து ஆன்சர் வந்து அது டி. 74 அறியாத பையன். சரிங்களா? அப்படின்னா பர்டிகுலரா அவனுக்கு வந்து நம்ம, ஏன்னா நமக்கு நேரையே நம்ம வந்து குறிக்கிறோம், அப்ப என்ன அது குறிப்பு நமக்கு பெயரச்சம், அதை ஈஸியா நம்ம வந்து போட்டுடலாம். சரிங்களா? அறியாத பையன், அப்ப என்ன நமக்கு குறிப்பா தான் சொல்றோம். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன, 74க்கு சி குறிப்பு பெயரச்சம். அடுத்து 75 சிறிய கடிதம். இதெல்லாம் நமக்கு டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 டைமா நம்ம கேட்டிருப்போம். அந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க. 75 சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம். நம்ம இப்ப இருக்க 8வது புக்ல அப்படியே இருக்கு, நம்ம டெஸ்ட்ல நிறைய டைம் வச்சிருக்கோம். அடுத்து 76 ஆங்கில சொல்லை கண்டறிகின்ற இருக்கு. சரிங்களா? நமக்கு என்ன அது உயில், அதான் நமக்கு. சரிங்களா? ஆன்சர் 76க்கு ஆன்சர் வந்து டி. 77 நம்ம கொடுத்துற எதிர் சொற்களை பொறுத்து, இது நம்ம 6வது புக்ல இருக்கு, புக்கு பின்னாடி இருக்க ஒன்வேர்டு தான். சரிங்களா? 77க்கு ஆன்சர் வந்து என்னது ஏ. 4 1 2 3. 78 எதிர் சொல்லை கண்டறிக. எந்தைன்னு கொடுத்திருக்கான். சரிங்களா? அதுக்கு எதிர் சொல்லு நமக்கு எந்தைன்னா என்னது என் தந்தை, அதான் நமக்கு வந்து பொருள். ஆன்சர் கிடையாது, இது வந்து பொருள். சரிங்களா? அப்ப இதுக்கு எதிர் சொல் என்ன வரணும், என் தாய், அதான் நமக்கு வந்து எதிர் சொல்லு. 78க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 79 பிழையான தொடரை கண்டறிகின்றிருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு என்னது டி, அதான் நமக்கு ஆன்சர். 79க்கு டி. அடுத்து 80 கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் இருக்கு. சரிங்களா? ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சி, அதான் நமக்கு வந்து ஆன்சர். 80க்கு வந்து சி. 80க்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்னது சி, அதான் நமக்கு வந்தது. அடுத்து 81. சரிங்களா? 81 நமக்கு வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறான் இருக்கு. சரிங்களா? அன்றே அன்றே ஒழிய விடல், அது வந்து என்னன்னா ஏன்னா வள்ளுவர் எதனை குறிப்பிடான் இருக்கு. ஆன்சர் வந்து பி, வினை பகை. அந்த ஆன்சர் பி இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து இங்க வந்து ஆன்சரு. சரிங்களா? 81க்கு பி ஆன்சரு. அடுத்து 82. 82 என்ன அப்படின்னா இந்த கிளைஞரை அளக்கும் கோல் எதுன்னு இருக்கு. ஆன்சர் வந்து ஏ, நமக்கு வரும் துன்பம். சரிங்களா? அடுத்து 83. 83 நமக்கு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது ஏ. சரிங்களா? அடுத்து 84. இதெல்லாம் நமக்கு நிறைய டைம் நமக்கு வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் எடுத்தோம். என்ன அப்படின்னா அந்த நமக்கு திராவிட மொழிகள் இருக்குல்ல, 3 வகையா பிரிப்போம்ல, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் வந்து என்னது பி, அதான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. சரிங்களா? அடுத்து 85. 85. சரிங்களா? 85 நம்ம கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானதை நமக்கு என்னது தேர்ந்தெடுத்து இருக்கு. சரிங்களா? இதுல எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா 2வது மட்டும்தான் இதுக்கு வந்து தவறு. ஏன் அப்படின்னா நமக்கு இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இருக்கு. அவர் என்ன சேரமான் காதலிக்கு தான் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றாரு. 85க்கு ஆன்சர் வந்து டி 1. அதுக்கப்புறம் நமக்கு என்னது 3 மட்டும் சரி. ஆன்சர் வந்து டி 85. அடுத்து 86 வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்ற இந்த மொழிகளை கண்டறி. இது நமக்கு பல டைம் நம்ம வந்து டெஸ்ட் வச்சிட்டோம். சரிங்களா? ஆன்சர் மெயினா தமிழ், ஆங்கிலம்,
உருது, பிரெஞ்சு. 86க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 87 கலை சொல்லு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது சி. அடுத்து 88 88 நமக்கு என்னது கலை சொல்லுதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது டி, எல்லாம் அறிந்த நிலை. அடுத்து 89 அங்கேயும் நமக்கு என்னது கலை சொல்லுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது சி. சரிங்களா? அடுத்து 90 ஓமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துகின்றிருக்கு. ஆன்சர் வந்து இதுக்கு என்னது ஏ. அடுத்து சரிங்களா 90க்கு வந்து ஆன்சர் வந்து என்னது ஏ. சரிங்களா? ஏ. அடுத்து 91 இந்த நீர்மேல் எழுத்து போல இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? நீர்ல எழுத்து எழுதுனா என்னது நிலையற்ற தன்மை. சரிங்களா? அதே என்னது நிலையற்ற தன்மை தான் ஆன்சர். ஏன்னா அழிஞ்சிரும். ஒரு கல்மலை தான் நிலைச்சு நிக்கும், நீர்மலை என்னது நிலைச்சு நிக்காது. அப்ப என்னது நிலையற்ற தன்மை. 91க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 92 மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக அப்படின்றது. ஆன்சர் வந்து நான் 92க்கு வந்து ஏ. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் வச்ச கொஸ்டின் தான், அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 93 சரிங்களா கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிகின்றிருக்கு. ஆன்சர் வந்து ஏமாற்றுதல். 93க்கு ஆன்சர் வந்து என்னது பி. அடுத்து 94 பழமொழி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ. ஏ தான் நமக்கு ஆன்சர். 94க்கு ஏ ஆன்சரு. அடுத்து 95 பத்தி கொடுத்தான் கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் வந்து என்னது சி. சரிங்களா? அடுத்து 96 இது நமக்கு என்னது கலை சொல்லுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் 96க்கு என்னது டி. அடுத்து 97 நமக்கு என்னது அந்த கலை சொல்லுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னடா இதுக்கு டி தான். சரிங்களா? 97க்கு டி தான். 98 சரிங்களா கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக்கிறது. இதுவும் கலை சொல்லுதான். சரிங்களா? இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறப்ப ஸ்கூல் புக்ல இருக்கதா இது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 98 ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 99 சரிங்களா 99க்கு நமக்கு என்னது கலை சொல்லுதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது பி. சரிங்களா? அடுத்து 100வது கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கலை சொல்லுதான் கேட்டிருக்காங்க. 100வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி. சரிங்களா? நம்ம தமிழ் பகுதிக்கு கிட்டத்தட்ட 100 கொஸ்டினுக்குமே நமக்கு என்னது ஆன்சர் வந்து நமக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? எல்லாமே நமக்கு வந்து அக்யூரேட்டான ஆன்சர் தான். சரிங்களா? எல்லா ஆன்சருக்கு வந்து பாருங்க. சரிங்களா? ஜிஎஸ்க்கு உடனே இப்ப நம்ம போட்டு விட்டுருவோம். சரிங்களா? நன்றி.